குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் ADHD குறைபாடு தனக்கு ஏற்பட்டுள்ளதாக திரைப்பட நடிகர் பகத் ஃபாசில் தெரிவித்துள்ளார். இந்த அட்டென்ஷன் டிஃபெக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து மனநல மருத்துவர் அருள் சரவணன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம், நான் டாக்டர் அருள் சரவணன், சீஃப் சைக்கியாட்ரிஸ்ட். இப்போ சமீபமாக பல செலிபிரிட்டிஸ் தங்களுக்குள்ள சில மனநல பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் ADHD. ADHDனா என்ன? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் ஆர் ஹைப்பர் கைனட்டிக் டிசார்டர். அதில் பேரில் இருக்க மாதிரியே இந்த குழந்தைகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களால ஒரு குறைஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு வேலையை பண்ண இயலாமல் இருக்கும். எப்பயும் ஓடுறது, ஒடியாடுறது, துருன்னு இருக்கிறது, ஏறுறது, இறங்குறது, குதிக்கிறது, டிவி ஆன் ஆஃப், இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகம் இருக்கிறதால அவங்கள உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்க. பட் சில சமயங்களில் பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லைனாலும் இன்னட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது கவனமின்மை ஜாஸ்தி இருக்கலாம். ADHDயில் 3 விஷயம். ஒன்று ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ரெண்டாவது இம்பல்சிவாக இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு தோணின விஷயங்களை உடனே சொல்றது, தோணுனதை உடனே செஞ்சிடறது, அவங்கள தங்களை கட்டுப்படுத்திக்க இயலாது. 3வது விஷயம் தான் நான் சொன்னேன், இன்னட்டென்ஷன். கவனம் இருக்கிறது இல்லை, உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கூர்ந்து ஆராய்ந்து அதுக்கான வேலைகளை செய்யறதுல கஷ்டம், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதுலையோ இல்லைன்னா ஒரு பிளே என்கேஜ் பண்ணுறதுலையோ கஷ்டம் இருக்கிறது. பொதுவாக குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு மேலே ஒரு தீர்க்கமான ADHD டயக்னோசிஸ் நம்மளால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ADHD இஷ்யூஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த சைக்கியாட்ரிஸ்ட் டயக்னோஸ் பண்ணி அவங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸோ, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோ, இல்லை ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸோ அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்களுக்கு உண்டான உதவிகளை நம்மளால் செய்ய முடியும். குழந்தைகளை நாம் மிரட்டுறதாலேயோ அடிக்கிறதாலேயோ இல்லை பனிஷ் பண்ணி திருத்தணும், அவங்கள மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனாலையோ அவங்க மாற மாட்டாங்க. இந்த விஷயத்தை தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கோங்க.